தமிழ் பேசும் நல்லுள்ளங்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் நாங்கள் எதை பற்றி பார்க்க போகிறோம் நண்பர்களே, பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ரேடியோ வந்து பவர் பழுதுன்னு சொல்லி ரிப்பேருக்காக நம்மள்கிட்ட வந்துருக்குது. இப்போ இந்த ரேடியோவை வந்து நாங்கள் எப்படி சரி பண்ண போகிறோம் தான் பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா இந்த ரேடியோவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் யூஎஸ்பி ரீடர் கனெக்ஷன் கொடுத்து பாடல் கேட்கக்கூடிய மாதிரி இருக்குது. அதை மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் தனி மெமரியும் கொடுத்து பாடல் கேட்கக்கூடிய மாதிரி இருக்குது. பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு ஏசி பவர் கேபிள் கனெக்ஷன் கொடுக்குற மாதிரி இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரேடியோவில் என்ன பழுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏசி பவரில் கனெக்ஷன் கொடுத்து இந்த ரேடியோவை வந்து பயன்படுத்த முடியாமலுக்கு இருக்குது. இப்போ வந்து இந்த பழுதை வந்து நாங்கள் எப்படி சரி பண்ண போகிறோம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஆர்வம் இருந்தால் இந்த வீடியோ கடைசி மட்டும் பாருங்கள். இப்போ தான் நீங்கள் நம்முடைய யூடியூப் சேனலுக்கு முதல்ல வந்துருக்கிறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள், ஆல்ரெடி பட்டனை அழுத்துங்க. அப்போ தான் நான் போகிற மாதிரி வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நண்பர்களே, இந்த வீடியோவில் நாங்கள் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா இந்த மாதிரி ஒரு ரேடியோவுக்கு வந்து பவர் பழுது சரி பண்ணுறது எப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ வந்து நாங்கள் ரேடியோவை பிரிச்சுட்டு பார்ப்போம். இந்த ரேடியோவில் வந்து என்னென்ன பழுது இருக்குது, இதை வந்து நாங்கள் எப்படி சரி பண்ணலாம்ன்றதை பார்க்கலாம். வீடியோவை கடைசி மட்டும் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி இந்த ரேடியோவுக்கு வந்து 2 பேட்டரி போட்டு பயன்படுத்தக்கூடிய மாதிரி இருக்குது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஏசி பவர் கேபிள் வந்து கொடுத்து பயன்படுத்தக்கூடிய மாதிரி இருக்குது. இப்போ என்ன நம்மளுக்கு சொல்லியிருக்கிறாங்க சொல்லி பார்த்தீங்கன்னா ஏசி பவரில் வேலை செய்யக்கூடிய மாதிரி இதை சரி பண்ணி தாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ வந்து நாங்கள் இதில் இருக்கிற ஸ்க்ரூ ஆணி எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி எடுத்துக்கொள்வோம். பார்த்தீங்கன்னா நாம் இந்த மாதிரி பிரித்து எடுத்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் இருந்த டிரான்ஸ்ஃபார்மர் எல்லாம் இல்லை, ஏற்கனவே ரிப்பேருக்கு போனதால் இதில் இருந்த டிரான்ஸ்ஃபார்மர் வந்து பழுதாகிருச்சுன்னு இந்த டிரான்ஸ்ஃபார்மரை எடுத்துட்டு வேறொரு டிரான்ஸ்ஃபார்மர் இல்லைன்னு சொன்னால் மொபைல் ஃபோன் சார்ஜரை வச்சு செஞ்சு கொடுத்துருக்கலாம். ஆனால் வந்து ஏனோ தெரியலை, சரி செய்யலாம்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இப்போ வந்து நான் இந்த டிரான்ஸ்ஃபார்மர் என்னகிட்ட இல்லை, ஆனால் வந்து நான் சாதாரண ஒரு மொபைல் ஃபோன் சார்ஜரை வச்சு சரி பண்ணி கொடுக்க போகிறேன். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த இடத்துல பாருங்கள், இந்த மாதிரி சின்ன ஒரு ஓட்டை ஒன்று போட்டு எடுத்துருக்குறோம். இப்போ இந்த இடத்துல வந்து நான் இந்த கட் பண்ணி வச்சிருக்கிற சார்ஜரை இந்த இடத்துல நான் வந்து இந்த மாதிரி எடுத்துக்கொள்கிறேன். இந்த மாதிரி எடுத்துட்டு இந்த இடத்துல ஒரு முடிச்சொண்டு போட்டுக்கொள்ளலாம். இந்த மாதிரி ஒரு முடிச்சொண்டு போட்டுக்கொள்ளலாம். வேணும்னு சொன்னால் சில வேளை இழுக்கிற நேரம் பார்த்தீங்கன்னா வயர் கட் ஆகிறதுக்கு சந்தர்ப்பம் இருக்குது. இந்த மாதிரி எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா இந்த பகுதியால் விட்டு நாங்கள் வயரை எடுத்துக்கொள்ளலாம். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எடுத்துட்டோம். இதில் வந்து நாங்கள் இப்போ வந்து இந்த வயரில் வந்து 5 வோல்ட் கரண்ட் வருதான்றதை ஒரு டிஜிட்டல் மல்டிமீட்டர் வச்சு செக் பண்ணிக்கொள்ளலாம். பார்த்தீங்கன்னா கரண்டில் வந்து கனெக்ஷன் கொடுத்தாச்சுது. இப்போ இந்த இடத்துக்கு வந்து 5 வோல்ட் கரண்ட் வருதான்றதை செக் பண்ணி பார்ப்போம். டிஜிட்டல் மீட்டரில் பார்த்தீங்கன்னா டிசி தெரியுதா, டிசி 20 சிம்பிளில் இந்த ரேஞ்சை நீங்கள் திருப்பி வச்சுக்கொள்ளுங்க. இப்போ நான் ஒன் பண்ணிட்டேன். கருப்பு நிறத்தில் இருக்கிற மைனஸ், வெள்ளை நிறத்தில் இருக்கிற ப்ளஸ் வயரு. பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இப்போ 5 வோல்ட் கரண்ட் வருது பாருங்கள், தெரியுதா? ஓகே, இப்போ வந்து நம்மளுக்கு இந்த மொபைல் ஃபோன் சார்ஜரில் சரியான வோல்டேஜ் கரண்ட் வருது. இப்போ வந்து நாங்கள் இதை வந்து எப்படி கனெக்ஷன் கொடுக்க போகிறோம்ன்ற பார்க்கலாம். வயர் ஜாயின் செய்கிற நேரம் இந்த சிலியை போட்டோம்னு சொன்னால் ஷார்ட் ஆகாது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த இடத்துல தான் கொடுக்க போகிறேன். இது வந்து இதை பார்த்தீங்கன்னா மைனஸ் வயர். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ப்ளஸுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு சிறிய போட்டுக்கொள்கிறோம். பார்த்தீங்கன்னா நண்பர்களே, இந்த வயர் ரெண்டும் எதில் இருந்துச்சுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கொடுத்துருந்தா டிரான்ஸ்ஃபார்மரில் வந்து கனெக்ஷன் ஆகியிருந்தது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த டிரான்ஸ்ஃபார்மர் இல்லை, பழுதாக இருக்குது. அதனால இதில் இருந்த டிரான்ஸ்ஃபார்மரை வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துட்டாங்க. மொபைல் ஃபோன் சார்ஜ் இருந்த மைனஸ் வயர், இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ப்ளஸ் வயர். பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மொபைல் ஃபோன் சார்ஜரோட வயரை வந்து பார்த்தீங்கன்னா இது ப்ளஸ் வயரை ப்ளஸில் கொடுத்துருக்குறோம். இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் மைனஸ் வயரில் கொடுத்துருக்குறோம். இப்போ வந்து நாங்கள் இந்த சிலிவை வந்து இந்த மாதிரி இந்த இடத்துல போட்டுட்டு லேசாக கீப் பண்ணிக்கொள்ளலாம். ஓகே, இப்போ வந்து நாங்கள்
ரேடியோ ஒன் பண்ணி பார்க்கலாம். தேர்ந்தெடுக்கப்பட்ட முன்னணி வர்த்தக நிலையங்களில் 75% வரையிலான கழிவுகள். நீங்களும் இன்றைய பங்களாதேஷ் மற்றும் நியூசிலாந்து அணிகளுக்கு இடையிலான உள்ளது. இந்த போட்டியில் பங்களாதேஷ் அணிக்கு நஜ்முல் ஹுசைன் சாண்டோ தலைமை தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்ன நண்பர்களே, பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரேடியோ வந்து இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் பவர் ஒன்றா இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா சார்ஜரை வந்து கட் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொடுத்துட்டோம். இப்போ வந்து நம்மளுக்கு ரேடியோ வந்து ஒன்றா இருக்குது. டிரான்ஸ்ஃபார்மர் மாற்றி சரி பண்ணணும்னு அவசியமே இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி சாதாரண ஒரு மொபைல் ஃபோன் சார்ஜரை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி கட் பண்ணி இந்த இடத்துல மைனஸ் ப்ளஸ் வயரை வந்து கொடுத்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ஸ்லீவ் போட்டிருக்கோம். ஸ்லீவை வந்து கீட் பண்ணி கொள்ளலாம். இந்த ஸ்லீவுக்கு இந்த மாதிரி கீட் பண்ணி இந்த மாதிரி கொடுத்துட்டோம்னு சொன்னால் இது வந்து நம்மளுக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் வயர் வந்து ஷார்ட் ஆகாத மாதிரி பாதுகாப்பாக இருக்கும். இந்த மாதிரி போட்டுக்கொள்ளலாம். போட்டாச்சு. இப்போ வந்து நாங்கள் இந்த டியூனியை வந்து செட் பண்ணி கொள்ளணும். இந்த மாதிரி சரி சென்டரில் நான் வச்சுட்டு தான் போட்டோன்னு இல்லைன்னு சொன்னால் நம்மளுக்கு மீட்டர் வந்து சரியாக லொக் ஆகாது. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் இந்த மாதிரி ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் இல்லைன்னு சொன்னால் இந்த மாதிரி சாதாரண ஒரு மொபைல் ஃபோன் சார்ஜரை கொடுத்து இந்த மாதிரி நாங்கள் சரி பண்ண முடியும். இப்போ சரி பண்ணிட்டோம். இப்போ வந்து நாங்கள் பூர்த்திட்டு இருக்கா ரேடியோ ஒன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ரைட். நம்மளுக்கு மீட்டர் வேலை செய்து. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி ரேடியோவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி ஒரு கைப்பிடி கொடுத்துருப்பாங்க. இந்த கைப்பிடியும் வச்சு பூட்டிக்கொள்ளலாம். இந்த மாதிரி இந்த இடத்துல வரும். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்க்ரூ ஆணியை வச்சு பூட்டிக்கொள்ளலாம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நண்பர்களே, நாங்கள் இந்த மாதிரி அதாவது ஒரு டிரான்ஸ்ஃபார்மருக்கு பதிலாக பார்த்தீங்கன்னு சொன்னால் சாதாரண ஒரு மொபைல் ஃபோன் சார்ஜரை கனெக்ஷன் கொடுத்து இந்த மாதிரி நாங்கள் சரி பண்ணி இப்போ பூட்டி இருக்கிறோம். இப்போ வந்து நாங்கள் மறுபடியும் ஒருக்கா ஒன் பண்ணி ஒருக்கா ரேடியோ டியூன் பண்ணி பார்க்கலாம். நல்லது நண்பர்களே, இந்த மாதிரி தான் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ரேடியோவில் வந்து நம்மளுக்கு டிரான்ஸ்ஃபார்மர் பழுதாகிருச்சுன்னு சொன்னால் டிரான்ஸ்ஃபார்மர் வந்து இருந்துன்னு சொன்னால் நாங்கள் புதுசாக ஒரு டிரான்ஸ்ஃபார்மரை வந்து மாற்றி சரி செய்ய முடியும். அப்படி இல்லைன்னு சொன்னால் நாம் சாதாரண இந்த மாதிரி மொபைல் ஃபோன் சார்ஜரை கனெக்ஷன் கொடுத்து இந்த மாதிரி சரி பண்ண முடியும். நல்லது நண்பர்களே, இந்த வீடியோ ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள், ஆல்ன்ற பட்டனை அழுத்துங்க. அப்போ தான் நான் போகிற இந்த மாதிரி வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். மற்றொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.